வெல்கம் டு சரவணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம தந்தூரி சிக்கன் மசாலா கிரேவி எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள். நான் சின்ன ஸ்பூனில் போட்டதுனால 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் சீரகத்தூள். நீங்கள் பெரிய ஸ்பூனில் போடுறீங்கன்னா 1 ஸ்பூன் போட்டாலே போதும். மிளகுத்தூள் அதே மாதிரி சின்ன ஸ்பூனில் எடுத்ததுனால நான் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் 1.5 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதுவும் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கணும். இந்த மேரினேஷனுக்கு கெட்டியான தயிர் தான் நம்ம எடுத்துக்கணும். கெட்டியான தயிர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக மிக்ஸ் பண்ணணும். மசாலா ஃபுல்லாக ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை கட் பண்ணி போட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்மளோடதெல்லாம் 1 மணி நேரம் போல் ஊறி இருக்குது. இப்போ ட்ரை பேன் வச்சாச்சு. தந்தூரி சிக்கன் அப்படிங்கிறனால நம்ம ட்ரை பேனில் தான் வறுத்து எடுக்கணும். எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றக்கூடாது. எனக்கு கொஞ்சம் சிக்கன் நிறையா இருக்கனால நம்ம 2 தடவை வறுத்து எடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு செட்டு நான் போட்டுட்டேன். ஒரு சைடு நல்லா செவந்து வரணும். ஒரு சைடு நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், பேனில் ஒட்டவே இல்லை. ஆல்ரெடி சிக்கனில் எண்ணெய் இருக்கும். அந்த எண்ணெய் வந்ததுனால நமக்கு அழகாக வறுபட்டு வருது பாருங்கள். இப்போ இன்னொரு சைடும் நான் எல்லாத்தையும் திருப்பி விட்டுட்டேன். எல்லா சிக்கனும் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துடலாம். இன்னொரு செட்டும் நான் வறுக்கணும். அதையும் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். எல்லாத்தையும் வறுத்து எடுத்ததுக்கப்புறம் மறுபடியும் எல்லா ஃப்ரையும் அந்த பேனில் வச்சுட்டு நடுவில் சார்கோல் போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி மூடி வச்சிடணும். அந்த ஸ்மோக் ஃபுல்லாக அதுலேயே இருக்கணும். அப்போ தான் நம்மளோட கிரேவி சும்மா அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், ஸ்மோக் ஃபுல்லாக போயிடுச்சு. இப்போ அது ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுக்கணும். எல்லாமே எண்ணெயில் நல்லா ஃப்ரை ஆகணும், கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எண்ணெயிலே அதை நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும். கோல்டன் ப்ரௌனில் வெங்காயம் கலர் மாறணும். பாருங்கள், கலர் மாறிடுச்சு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும் வெங்காயத்தை. இப்போ அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம மேரினேட் பண்ணி ஃப்ரை பண்ணதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒரு தக்காளி பழத்தை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள். வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க மிளகாய்த்தூள். நான் இன்னும் கூட ஒரு 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணேன். மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சள் தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம வெங்காயத்தில் உப்பு சேர்க்கல. ஸோ நம்ம கிரேவிக்கு உப்பு வேணுங்கிறதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்ம ஃப்ரை பண்ணதுலேயும் உப்பு இருக்குது. இப்போ அது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அது வரையும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். மசாலா ஃபுல்லாக நல்லா வதங்கி வரணும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள்.
இப்போ நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணிட்டு அதையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். இது ஒரு 2 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கொதித்ததுக்கப்புறம் நம்மளோட தந்தூரி சிக்கனை உள்ளே எடுத்து போட்டுடலாம். இது ஒரு ஜஸ்ட் 4 or 5 minutes வரையும் அந்த கிரேவியில் இருந்தால் போதும். கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன். எப்பயுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கரம் மசாலா தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணோம்னா சும்மா அட்டகாசமான ஸ்மெல்லு டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ அதை ஒரு மூடி வச்சுட்டேன். ஜஸ்ட் ஒரு 2 minutes அந்த மசாலா கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக 2 minutes வச்சுருக்கேன். அவ்வளோதான், எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருச்சு. கொத்தமல்லி தழை தூவி விட்டாச்சு. உங்கள் கிட்டே கசூரி மேத்தி இருந்தால் அதை க்ரஷ் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் கொத்தமல்லி தழை தான் நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட தந்தூரி சிக்கன் மசாலா கிரேவி அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.